தமிழ்நாடை பொறுத்தவரையில முன்னணி மாநிலமா ஒவ்வொரு இதுக்கும் செயல்பட்டு இருக்கு. நீங்க கல்வியில சிறந்தது தமிழ்நாடு, வளர்ச்சியில சிறந்தது தமிழ்நாடு, தொழில்துறையில சிறந்தது தமிழ்நாடு, கலாச்சாரத்துல சிறந்தது தமிழ்நாடு, மொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியது தமிழ்நாடு தான். இந்தியாவுடைய முன்னணி மாநிலமா திகழ்றது தமிழ்நாடு தான். அனைத்திற்கும் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் அத்தனையும் முதல் ஆளா நம்ம திறம்பட செயல்பட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட கொண்டாடலனாலும் பரவாயில்ல, ஏன் தள்ளிவிட பாக்குறாங்க அப்படிங்கிறதா எங்களோட கேள்வியாகவே இருக்கு. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கேள்வியே இதுதான். தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுவுமே பல்லனாலும் பரவாயில்ல, எங்களோட வரி பணத்தை உங்களுக்கு தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களோட கல்வி கடன் எங்களோட கல்வி பணத்தை வச்சுக்கிட்டு வரியை தர மாட்டீங்க. கல்விக்கு உள்ள வரிய நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்குங்க, நாங்க அப்பதான் தருவோங்கிறீங்க. இந்த பட்ஜெட் வாசிப்புல தமிழ்நாடுக்குன்னு ஒரு புதிய ரயில் திட்டமோ கிடையவே கிடையாது. அதே போல இப்ப நம்ம மெட்ரோ, கோவை மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு இது பண்றாங்களா? கிடையாது. எந்த திட்டத்துக்குள்ள இல்லே சேர்றா விடுங்கடா, எய்ம்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்கல்ல, அது எங்க இருக்கு? அதுக்கு ஒரு செங்கல் நட்டிங்க, அதையும் உதயநிதி எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போய் திரும்ப வச்சிருக்காரு. திரும்ப அடுத்த தேர்தலுக்கும் அதான் எடுத்துட்டு நாங்க பிரச்சாரம் பண்ண போறதுக்கு. இது வரைக்கும் அந்த ஒரு செங்கலை தவிர வேற என்னத்த நட்டீங்க? அதையாவது முதல்ல முடிங்க. ஒண்ணுமே வேணாம், தமிழ்நாடே எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாடு இல்லட்டா எங்களுக்கு திராவிட நாடுங்கிற கோரிக்கைய எங்க தலைவர்கள் வச்சு போல எங்களை ஒதுக்கி விட்டுருங்க, நாங்க தனியா எங்களோட சாம்ராஜ்யத்தை நாங்க தனியா கட்டி எழுந்துக்கிறோம் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம்.